கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றைச் சொல் கீழடி. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் விரிவாக நடத்தப்பட்ட தொல்லியல் அகழாய்வு முடிவுகளில் நகர நாகரிகத்திற்கான கூறுகளாக சொல்லப்படும் செங்கல் கட்டுமானங்கள், வணிகம், தொழில்நுட்பம், எழுத்தறிவு, மேம்பட்ட சமூக வாழ்க்கை போன்ற அனைத்து சான்றுகளும் கீழடியில் வெளிப்பட்டுள்ளன. இந்த தொல்லியல் சான்றுகளானது 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகளும் உறுதி செய்கின்றன. இது மட்டுமல்லாமல் இரும்பு பொருட்கள், விலையுயர்ந்த மணிகள், பல வகையான மட்கலன்கள், நெசவு தொழிலுக்கான தக்களிகள் என தொழில்கள் சார்ந்த சான்றுகள் கீழடியில் கிடைக்கின்றன. மேலும் அரிடைன், ரவுலட்டட் வேர், ஷெலடன் வேர் போன்ற அயலக பானை ஓடுகளும், ரோம் நாட்டு நாணயங்களும், கிமு 5ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த கங்கை சமவெளி நாணயங்களும் கிடைக்கின்றன. சுடுமண்ணால் ஆன விளையாட்டு சக்கரங்கள், வட்டச் சில்லுகள், தந்தத்திலான பகடைகள், ஆட்டக்காய்கள், சோழிகள் என பல்வேறு வகையான விளையாட்டுப் பொருட்கள் கீழடியில் கிடைக்கின்றன. அதேபோல குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகளும், அதன் தொடர்ச்சியாக தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கீழடியில் ஏராளமாக கிடைக்கின்றன. இதுவரை தமிழகத்தில் நடந்துள்ள தொல்லியல் அகழாய்வுகளில் செங்கல் கட்டுமானங்களின் எச்சங்கள் அரிக்கமேடு, காவேரி பூம்பட்டினம் போன்ற பகுதிகளில் கிடைத்திருந்தாலும் முதல் முறையாக விரிவான கட்டுமான பகுதிகள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் கீழடி. இரட்டை அடுக்கு உலை, சதுர வடிவ தொட்டிகள், பல வகையான நீர் வடிகால்கள், உரை கிணறுகள் என நகர நாகரிகத்திற்கான கட்டுமான தடயங்கள் அனைத்தும் கீழடியில் கிடைத்திருக்கின்றன. செங்கற்களின் அளவை வைத்து பார்க்கும் போதும், அதற்கான இணைப்பு பொருளாக களிமண்ணை மட்டுமே பயன்படுத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் போதும் இந்த கட்டுமானங்களை சங்ககால கட்டுமானங்கள் என்று தொல்லியல் அறிஞர்கள் வரையறுக்கின்றனர். தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் பறைசாற்றும் இந்த சங்ககால கட்டுமான பகுதிகளை எக்காலத்திலும் உலகத்தினர் கண்டு வியப்பதற்காக இப்பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொல்லியல் துறை அமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள். அதன்படி சீனாவின் சுடுமண் வீரர் திறந்தவெளி அருங்காட்சியகம், ஜப்பானின் நாரா திறந்தவெளி அருங்காட்சியகம், தொலவீரா, லோத்தல் போன்ற சிந்துவெளி பகுதியின் திறந்தவெளி அருங்காட்சியகங்களைப் போன்று கீழடியிலும் உலகத்தரத்தில் நவீன முறையில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக 4.5 ஏக்கர் நிலம் தொல்லியல் துறையால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 5914 சதுர மீட்டர் பரப்பளவில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன முறையிலும் பாரம்பரிய தோற்றத்துடனும் பிரம்மாண்டமான திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது.